என்ன வந்து காங்கை 33 கிலோமீட்டர் சிவன்மலை நோக்கி பயணம். சிவன்மலை தேர் திருவிழா போயிட்டு இருக்கோம். வந்து உனக்கு காஃபி இருந்துச்சு, காஃபி குடிச்சுன்னா அதான் காவடி எடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பறக்காது. சிவன்மலை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நாகைக்குள்ள தான் இருக்குது. சிறப்பு வாய்ந்த கோயில் தான் சிவன்மலை. சிவன்மலை பற்றி சொல்லணும்னா 496 படிக்கிட்டு இருக்கு. பஸ்ஸுலேயும் போகலாம், படியிலையும் போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அமைந்துள்ளது தாங்க நம்ம சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில். இது பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டின் மிக முக்கியமான முருகன் கோவிலில் இதுவும் ஒன்றுங்க. அதே மாதிரி சிவன்மலையில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிப்பாருங்க. இதனால் தான் இது வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கும் பரிகார தலமாகவும் புகழ்பெற்று வருகிறது. வெற்றிகரமாக 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். உங்களது கோரிக்கையும் பெரிய பிளாகர் ஒன்றே இல்லை. இது பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாபாக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆகும். கம்பெனி 50 பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கம்பெனி 50. அவன் இதுதானா மண்டபம்? காஃபி உண்டோ? உண்டு உண்டோ உண்டு உண்டு. ஓகே, விடிந்திருச்சு. 6 மணி ஆயிடுச்சு நண்பர்கள். நாங்கள் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாச்சியம்பாளையம் வந்தடைந்து விட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. வெல்கம் டு அஜித் பிளாக் பேசி. இங்கே சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீடியோ எடுக்க மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. படியூர் வர வரைக்கும் நல்லா தான் இருக்கும். படியூர் வந்தால் தான் முருகன் நம்மளை ரொம்ப சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். ஓகே, ஒரு வழியாக படியூர் vlog boys. சிவன்மலைக்கு எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? கிட்டத்தட்ட குழந்தையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் எத்தனை வருஷமா எனக்கு தெரியும்.
நான் 2 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன், இதோட 3ஆவது வருஷம். பரவாயில்ல நான் 5 வருஷம் வந்திருப்பேன். தவிர்க்க முடியாத காரணங்களாக ஒரு சில வருஷம் வராமல் இருப்பேன். கற்றுக்கலாம். இந்த பயணம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த பயணம் எப்படி இருக்குது? இங்க பாரு 2 கிலோமீட்டர் தான் முருகனை பார்க்க போகிற ஃப்ரெண்ட்ஸ். சிவன்மலையை தூரத்தில் பார்க்குறப்ப வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. நீங்கள் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். பயணித்து இப்பொழுது எங்களுடைய நகர்வுகளை வந்துவிட்டோம். இனிதே தைப்பூசத்தின் நடைபயணம் முடிந்து விட்டது. Tomorrow have to go சரியான கூட்டம்.